எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், நமஸ்தே. நாம் அனைவரும் இந்தியர்கள் என்பதில் பெருமிதம் கொள்வோம். நான் ஃபாத்திமா பேகம். இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு, நான் பார்த்த 2 தாய். என்னங்க தலைப்பே வித்தியாசமா இருக்கா? சரி, வாங்க வீடியோக்குள் செல்லலாம். எனக்கு ரொம்ப வேண்டியவர்களிடமிருந்து திருமண அழைப்பு வந்தது. நான் அந்த திருமணத்திற்கு போனேன். அங்கே நான் பார்த்த 2 பெண்களும் கல்யாண பெண்ணின் தாய்மார்கள்தான். அவர்களைப் பற்றி உங்களிடம் சிறிது கூறுகிறேன். எனக்கு மாப்பிள்ளை வீட்டிலிருந்துதான் அழைப்பு வந்தது. 2 திருமணமுமே ஒரே நாளில் வெவ்வேறு மஹாலில் நடந்தது. முதலில் ஒரு திருமணத்தில் கலந்து கொண்டேன். பிறகு இன்னொரு திருமணத்திலும் கலந்து கொண்டேன். அந்த 2 திருமணத்தின் போதும் நான் பார்த்த அந்த திருமணப் பெண்களின் தாய்மார்கள் பற்றி இங்கே கூற விரும்புகின்றேன். நான் முதலில் சென்ற கல்யாண பெண்ணின் தாயாரைப் பற்றி கூறியே ஆக வேண்டும். இந்த வீடியோவை இப்படிப்பட்ட பெண்கள் கேட்க நேர்ந்தால், சகோதரிகளே, மரணத்திற்கும் மறுமைக்கும் இறைவனுக்கும் பயந்து நடந்து கொள்ளுங்கள். உங்கள் தவறுகளையும் திருத்திக் கொள்ளுங்கள். நிச்சயமாக இறைவன் உங்களை மன்னித்து விடுவான். இது ஜாதி மதங்கள் தாண்டி அனைவருக்கும் பொதுவானது. சரி, நான் விஷயத்துக்கு வாரங்க. மஹாலில் நுழையும் போது ஒரு பெண் வருபவர்களை வரவேற்றார்கள். புர்கா தான் போட்டிருந்தாங்க. ஆனாலும் அதை எவ்வளவு இறுக்கமாக தைக்க முடியுமோ அந்த அளவுக்கு இறுக்கமாக தைத்து போட்டிருந்தாங்க. அவங்க தலையில் சின்னதா ஒரு தாவணி போட்டிருந்தாங்க. எப்படி தெரியுமா? கால்வாசி தலைதான் மறைந்திருந்தது. முக்கால்வாசி தலை வெறுமனமே இருந்தது. கண்ணுக்கு மையிட்டு புருவம் த்ரெட்டிங் பண்ணி நல்லா முழு மேக்கப் போட்டிருந்தாங்க. புர்காவுக்கு மேல நகையெல்லாம் தெரிகிற மாதிரி போட்டிருந்தாங்க. அவங்களோட நடையிலும் கூட ஒருவித வித்தியாசம் தெரிந்தது. வருபவர்களை வரவேற்று கொண்டிருந்தாங்க. சரி, நாமளும் போய் உட்கார்வோம் என்று ஒரு இருக்கையில் அமர்ந்தேன். அந்த சகோதரியை பார்க்க பார்க்க எனக்கு ரொம்ப கோபமாக இருந்தது. அந்த சகோதரியின் செயல்பாடுகள் எனக்கு மட்டுமல்ல, அங்கிருப்பவருக்கும் பிடிக்கவில்லை என்று நினைக்கிறேன். மற்றவர்களும் அந்த சகோதரியை சுட்டி காட்டி உதடுகள் கூட அசையாத அளவுக்கு ஏதோ பேசிக் கொண்டிருந்தார்கள். இப்போது என் காதில் வந்து விழுந்த செய்தி, இவ செயலாளத்தான புருஷங்காரன் இவரை விட்டுட்டு போய் வேற கல்யாணம் முடிச்சுக்கிட்டான், இப்படி அப்படி என்று என்னென்னவோ பேசுறாங்க. அங்கு அதிகமாயிருந்தவர்கள் பெண்ணின் வீட்டை சேர்ந்தவர்கள் என்றுதான் நினைக்கிறேன். இப்போது மணமகனும் அவர்களை சேர்ந்தவர்களும் எனக்கு தெரிந்தவர்களும் கூட வந்துவிட்டார்கள். நான் இப்போது மணப்பெண்ணின் தாயாரை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தேன். அங்கதாங்க எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியே காத்திருந்தது. ஆமாங்க, வருபவர்களை வரவேற்ற அவங்கதான் மணப்பெண்ணின் தாயாராம். நிச்சயமா என்னால ஜீரணிக்க முடியல. அந்த பெண் அவளோட கணவர் கூட இல்லையாம். நடத்தையில் சந்தேகப்பட்டு விட்டுட்டு போயிட்டாராம். வேறு திருமணம் செய்து கொண்டாராம். இந்த பெண் உறவினர்கள் சப்போர்ட்டில் தனித்து இருக்கிறதாம். அப்படி இப்படி என்று ஏதேதோ சொன்னார்கள். அது நிஜமோ பொய்யோ இறைவன் அறிவான், நாம் அறிய மாட்டோம். இருந்தாலும் அந்த பெண்ணின் அலங்கோலத்தையும் அது நடந்து கொண்ட விதத்தையும் பார்க்கும்போது நமக்கும் கூட சற்று சந்தேகமாகத்தான் தோன்றுகிறது. அது அணிந்திருந்த நகைகள் கூட கவரிங் நகையாம். கணவர் இல்லை, எந்த ஒரு வசதியும் இல்லை. அப்படி இருக்க இந்த பெண் யாருக்காக இவ்வாறு தன்னை அலங்கரித்துக் கொள்றாங்க? அதுவும் தன் மகளின் திருமணத்தில். இறைவன் தன் திருமறையில் கூறுகின்றான், பெண்களே, உங்கள் கணவர் இறந்து விட்டாலோ, உங்களை தலாக் செய்து விட்டாலோ, அல்லது வியாபாரம் நிமித்தமாக வெளியூருக்கு சென்று விட்டாலோ, நீங்கள் உங்களை அலங்கரித்துக் கொள்வதையும் வாசனை திரவியம் பூசிக்கொள்வதையும் நிறுத்திக் கொள்ளுங்கள். இன்னும் விதவை பெண்களும் தலாக் கூறப்பட்ட பெண்களும் கடைசி வரை உங்களால் கற்புடையவர்களாக இருக்க முடியும் என்றால் கண்ணியமான முறையில் நடந்து கொள்ளுங்கள். உங்களால் அப்படி இருக்க முடியவில்லை என்றால் அழகான முறையில் மறுமணம் புரிந்து கற்புடையவளாக கண்ணியமாக வாழுங்கள். இன்னும் உங்களை படைத்தவனாய் எனக்கு முற்றிலும் பயந்து நடந்து கொள்ளுங்கள் என்று தன் திருமறையில் கூறுகின்றார். இன்னும் கற்புடைய பத்தினி பெண்ணை பற்றி அவதூறு கூறாதீர்கள் என்றும் கூறுகின்றான். ஆனால் இந்த பெண் இருந்த நிலையை பார்த்த யாராக இருந்தாலும் இந்த பெண் நடத்தையில் சந்தேகம்தான் படுவார்கள். தமிழில் ஒரு சொல்லி இருக்கிறது,
அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்வார்கள். ஆம், நம்முடைய உள்ளத்தில் என்ன எண்ணம் இருக்கிறதோ அது அப்படியே முகத்தில் பிரதிபலிக்கும், செயலிலும் இருக்கும். இதுதான் உண்மை. ஒரு பெண்ணை பெற்று அவளை கண்ணியமாக வளர்த்து திருமணம் செய்து கொடுக்கும்போது அவள் உண்மையான தாயாக இருந்தாள் அவள் நிலை எவ்வாறு இருக்கும் தெரியுமா? தன்னுடைய உயிரை விட தன்னுடைய உயிர் அவளை விட்டு போவது போல் உணர்வாள். வானம் கலன்று கீழே விழுவது போல் இருக்கும். பூமியே அவளை விழுங்குவது போல் இருக்கும். 10 பெண் பிள்ளை பெற்று அவள் அந்த 10 பேரையும் திருமணம் செய்து கொடுக்கும் போதும் இந்த நிலையை ஒரு உண்மையான தாய் உணர்வாள். இந்த பெண்ணை பற்றிய செய்தியை இங்கே ஏன் நான் பதிவு செய்கிறேன் என்றால், பெண்கள் இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான். ஒரு பெண்ணோட சொத்தே அவளோட கற்பு தாங்க. நம்ம நாடு கற்புக்கரசி, நம்ம நாடு கற்புக்கரசி கண்ணகி வாழ்ந்த நாடல்லவா? அவங்களெல்லாம் நமக்கு ஒரு முன்னுதாரணம். கற்பு பெண்களுக்கு மட்டுமல்ல, ஆண்களுக்கும் தான். ஒரு பெண்ணோ ஆணோ கற்பிழந்து இந்த உலகில் உயிர் வாழ்வதை விட உயிரை விட்டு மக்கி மண்ணாய் போவதே மேல். இதை நான் சொல்லவில்லை, அறிஞர் பெருமக்கள், ஆன்மீகவாதிகள் நமக்கு சொல்லிவிட்டு போன செய்தி. இதை நாம் அனைவரும் கருத்தில் கொண்டு ஒருவனுக்கு ஒருத்தி என்ற தாரக மந்திரத்தை அனுதினமும் உச்சரித்து பெண்ணினத்தையும் மதித்து ஆணினத்தையும் மதித்து கற்போடும் கண்ணியத்தோடும் வாழ்வோம். நான் இன்னொரு தாயாரை பற்றி அடுத்த வீடியோவில் சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவன் அடி அணு சேராதார். திருக்குறள். இத்துடன் முடிக்கிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.